ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா ரிப்பனில் வச்சு ஒரு ஒர்க்கு வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். நான் ரிப்பன் பார்த்திங்கன்னா 5 இன்ச்சுக்கு வந்து கட் பண்ணிக்கிறேன். 5 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஆர்கன்ஸா ரிப்பன் பார்த்திங்கன்னா 1 இன்ச் ரிப்பன். இதில் வந்து நான் 5 பீஸ் கட் பண்ணிக்கிறேன். 5 பீஸ் கட் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்கிறோன்னா ஒவ்வொரு பெட்டலுமே 5 இன்ச்சுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 5 பீஸ் கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா லைட்டர் இருக்கு இல்லைங்களா, லைட்டரில் வந்து நம்ம கட் பண்ண பிசுறு தெரியாமல் லைட்டர் யூஸ் பண்ணிவிட்டு அதை நான் லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். குண்டூசி குத்தினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பெட்டலுக்கும் மேலே வச்சுட்டு நம்ம அதை அப்படியே மேலே இப்போ அடுத்த நெக்ஸ்ட் ஃப்ளவருக்கு மேலே அடுத்த பெட்டல் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி 5 பெட்டலுமே நம்ம குண்டூசி ஃபஸ்ட்டு குத்தி எடுத்துக்கலாம். ஒன் பை ஒன்னாக அரேஞ்ச் பண்ணி 5 ஃப்ளவர் பெட்டலுமே நம்ம குண்டூசி குத்திக்கிறோம். ரொம்ப ஸ்லோவாக தான் நான் சொல்லித்தரேன் இந்த ஃப்ளவர் எப்படி செய்யணுங்கிறது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ப்ளவுஸில் இதே மாதிரி ஃப்ளவர்ஸ் அட்டாச் பண்ணி ப்ரூச்சஸ் ஒர்க்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த இது வந்து 5 பீஸ் வந்து நீட்டாக ரெடி பண்ணிட்டாங்களா. இப்போ என்ன செய்கிறோன்னா நீடில் எடுத்துக்கிறோம். ஹேண்ட் நீடில் எடுத்துகிட்டு அதை வந்து கிராஸ் ஸ்டிச் வந்து போட்டுகிட்டே வரோம். அதாவது கார்னரில் மட்டும் கிராஸாக ரன்னிங் ஸ்டிச் போடுறேன். கார்னர் எண்டு வந்ததுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக திரும்பிட்டு புரியுதுங்களா, ரொம்ப ஈஸியாக புரியும். நீடில் வந்து நான் குண்டூசி வந்து நான் எடுத்துடுறேன். இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே ரன்னிங் ஸ்டிச் மறுபடியும் அந்த குண்டூசிக்கிற இடத்துல கார்னர் வரும்போது கிராஸாக ரன்னிங் ஸ்டிச். இதே மாதிரி எல்லா 5 சைடுமே இருக்க 5 பெட்டல் கார்னர்லேயுமே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற இடத்துல ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சு ரன்னிங் ஸ்டிச் போட்டுகிட்டே வரோம். கிராஸ் பண்ணும்போது அந்த குண்டூசி குத்திக்கிற இடம் கார்னரில் கிராஸாக ரன்னிங் ஸ்டிச் போட்டு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணலாம்.
இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா ஸ்டிச்சஸுமே 5 சைடு வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு என்ன செய்கிறோன்னா எல்லாத்தையும் ஒன்றா வந்து அப்படியே இறுக்கி சுருக்குறோம். சுருக்கும் போது பார்த்திங்கன்னா பெட்டல் எல்லாமே பார்த்திங்கன்னா சுருங்கும் போது ஒரு ஃப்ளவர் ஃபார்முக்கு நமக்கு அழகாக கிடைக்கும். இப்போ என்ன செய்கிறேன்னா சிக்கிடுச்சு, கீழே வந்து நாட் போட்டு எக்ஸஸாக இருக்க பீஸ் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து ஹீட்டர் யூஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? நாட் நல்லா 2-3 டைம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து 5 இன்ச் நான் வந்து இந்த ரிப்பனில் கட் பண்ணி நான் இந்த பெட்டல் செஞ்சேன். எனக்கு saree ப்ளூ அண்ட் எல்லோ. ஸோ ரெண்டாவது பார்த்திங்கன்னா 3 இன்ச்சுக்கு பெட்டல் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அதை லைட்டர் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் ஹீட் பண்ணிவிட்டு இதே மாதிரி 3 சைட்லேயும் குண்டூசி இன்செட் பண்ணிவிட்டு கார்னரில் அதை வந்து ரன்னிங் ஸ்டிச்சை போட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். இது வந்து நான் எனக்கு ஸ்மால் சைஸ் வேணுங்கிறதுனால நான் 3 இன்ச்சுக்கு வச்சுக்கிட்டேன். அது 5 இன்ச்சும் இது 3 இன்ச்சும் வச்சு குட்டியாக ஒரு பெட்டல் வந்து ஃபார்ம் ஆகி ஃப்ளவர் மாதிரி நமக்கு அழகாக கிடச்சிருச்சு. இப்போ இதை வந்து ரெண்டையும் சேர்த்து அட்டாச் பண்ணிடுறேன். அட்டாச் பண்ணிவிட்டு கிராஃப்ட் பூ இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து நடுவில் இன்செட் பண்ணி எக்ஸஸாக இருக்க கம்பியை கட் பண்ணிவிட்டு நான் முடி போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அழகான ஒரு சூப்பரான ஃப்ளவர் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ப்ளவுஸில் ட்ரை பண்ணி பாருங்கள்.